வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான சைதாப்பேட்டை வடகரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, செட் தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான மெத்துன்னு தோசையோட வடகரி வச்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வடகரி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கையால் உடச்சா உடையுது பாருங்கள், நல்லா ஈஸியாகவே இந்த அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, நான் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்கல, அது மேலே உள்ள தோல் இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த கடலைப்பருப்பில் முழுமையாக அந்த பூண்டு சேர்ந்து வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடித்து சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கடலைப்பருப்பை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கி. இப்போ அந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம், இந்த மாதிரி பொரிச்சிட்டு செய்கிறதும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எவ்வளோ போட முடியும் அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் எண்ணெயில் பபுள்ஸ் அடங்கின பிறகு கொஞ்சம் பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா கலர் மாற வேண்டாம், லேசாக கலர் மாதிரி வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற எல்லா கடலைப்பருப்பையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். வடகரிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூடவே அரை நட்சத்திர சோம்பு, மூஷாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா காட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது கூடவே 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் தட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, மிக்ஸியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தா இந்த மாதிரி தட்டி எடுத்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் நைஸாக அரைக்க முடிஞ்சிச்சுன்னா மைய வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி கப்பில் 2 பச்சை மிளகா, இந்த வடகரிக்கு பார்த்து இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு அது கூடவே 4 துண்டு இஞ்சி சின்னதாக தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இடி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் தான் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மையில் அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிரியாணியெல்லாம் கிராம்பெல்லாம் சேர்க்கலாம். நம்ம அரைச்சிருக்கிறதால நான் இதை மட்டும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். ஆனால் மசாலா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு இதோட பச்சைத்தன்மை போகணும், நல்லா நிறம் மாறிட்டு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள், பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வரும்போது தான் நமக்கு வடகரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறி வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இது நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த வடகரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்த பிறகு நான் 3 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே அந்த வடையை சேர்க்கும்போது நிறைய தண்ணி உறிஞ்சும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த
பக்கோடா இருக்குது பாருங்கள், 1 2 உதிர்த்து விட்டுருக்கேன், ஒரு சிலது முழுசாகவே வச்சுருக்கேன், பாதி உதிர்த்துருக்கேன், பாதி முழுசாக வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அந்த தண்ணியை நல்லா அந்த பக்கோடாலாம் உறிஞ்சிட்டு நமக்கு சாஃப்டாகி வரும். அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி இருந்துச்சு, நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நல்லா முழுசாக இருக்கும், ஒன்று நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப பெருசாக இருக்கிற லைட்டாக அப்படியே மசிச்சு விட்ட மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்னா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்க்கும்போது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தான் மறுபடியும் மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அப்போ அந்த மசாலா வாசனை நல்லா இறங்கி வரும். இப்போ மறுபடியும் இதை திறந்துட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும், புதினா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம்லாம் வதக்கும் போதே புதினா சேர்த்து வதக்கிக்கிட்டாலும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைசியாக புதினா சேர்க்கும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக சேர்க்கும்போது இந்த ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும்போது புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா அருமையாக வடகறி வந்துருச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம எடுத்து அப்படியே அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்ல சுவையான சைதாப்பேட்டை வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.